கனமழையால் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே கார்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. அது பற்றிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜேசிபி வாகனம் மூலம் கார்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நீர்நிலைகள் நிரம்பி வெள்ளம் பெருக்கெடுத்த காரணத்தால் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆறுகள், ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் முழுவதும் நிரம்பி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் கார் முதலியவை நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இது பற்றிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செஞ்சியில் இருந்து செய்தியாளர் நித்யாவாசன் தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் நித்யாவாசன், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் ஜெயா. பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று அதிகாலை முதலே கனமழையானது விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்து வந்தது. அந்த வகையில் நேற்று நள்ளிரவு பெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சுற்று வட்டார பகுதிகளில் ஏரிகள், குளம், குட்டை, ஆறு என நீர்நிலை பகுதிகள் ஒரே நாளில் கனமழையால் முழுவதும் நிரம்பி வழிந்து உள்ளது. செஞ்சி அடுத்த மேல்கலவாய் சாலையில் உள்ள அருள் என்பவருக்கு சொந்தமான 4 சக்கர வாகனம் பழுது செய்யும் கடை இயங்கி வருகிறது. அதில் சுமார் 6 கார்கள் பழுது பார்ப்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவு முதல் பெய்த கனமழையால் 6 கார்களும் நீரில் மூழ்கி முழுவதும் சேதமடைந்தது. இதனை அடுத்து இன்று அதிகாலையில் நீரில் மூழ்கிய கார்களை ஜேசிபி வாகனம் கொண்டு தற்போது அப்புறப்படுத்தும் பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். ஜெயா, விழுப்புரம் செஞ்சியில் வெள்ள பாதிப்புகள் குறித்தான விவரங்களோடு தொலைபேசியில் இணைந்தமைக்கு நன்றி நித்யவாசன். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்திப்படி விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தை மழைநீர் சூழ்ந்து ஏரி போல் காட்சியளிப்பது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தை மழைநீர் சூழ்ந்து ஏரி போல காட்சியளிக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக பேருந்து நிலையம் ஏரி போல் காட்சியளிப்பதை பற்றிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தண்ணீரில் தத்தளித்தபடி பேருந்துகள் செல்லும் நிலையில் அதில் பயணிக்கும் பயணிகள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர். ஜெயா, அதாவது பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை கொட்டி தீர்த்த வண்ணம் இருக்கிறது. விழுப்புரத்தில் இடைவிடாமல் பல மணி நேரத்திற்கு கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் முழுவதுமாக மழை நீரால் நிரம்பி ஏரியை போல் காட்சியளித்து வருகிறது. இதனால் பேருந்து நிலையத்திற்குள் தட்டு தடுமாறி நீரில் நீந்தியபடி பேருந்துகள் செல்வதை நம்மால் நேரடியாக காண முடிகிறது. ஏரியை போல் தண்ணீர் நிற்பதால் பேருந்து நிலையத்திற்குள் செல்ல முடியாமல் வெளியூர் செல்ல வேண்டிய பயணிகள் பேருந்து நிலையத்திற்கு வெளியே சாலையில் நின்றபடி மழையில் நனைந்தபடி பேருந்துகளில் ஏறி செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்குவதை தடுக்க 2 கோடி ரூபாய் மதிப்பில் கால்வாய்கள் அமைக்கப்பட்டும் அதில் எந்தவித பயனும் அளிக்காமல் பேருந்து நிலையத்திற்குள் தற்போது மழைநீர் தேங்கி இருக்கிறது. சரியான திட்டமிடாமல் விளம்பர திமுக அரசு மக்கள் வரிப்பணத்தை இது போன்று வீணாக செலவழித்து வருவதாக பொதுமக்களிடையே குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஜெயா, விழுப்புரம் மாவட்டம் பிரம்மதேசம் அருகே ஏரி உடைந்து கிராமத்திற்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 100க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரணிராஜ். வணக்கம் பரணிராஜ். விழுப்புரத்தில் ஏரி உடைந்து கிராமத்திற்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் படும் இன்னல்கள் என்ன? விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஜெர்மி. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் கரையை கடந்த போதிலும் விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அதி கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக மாவட்டம் முழுவதிலும் உள்ள அணை, ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. அதன்படி விழுப்புரம் மாவட்டம் பிரம்மதேசம் அருகே உள்ள முக்கியூர் கிராமத்தில் உள்ள ஏரி முழுவதுமாக நிரம்பி ஏரிக்கரையில் உடைப்பு ஏற்பட்டு அதிலிருந்து வெளியேறிய தண்ணீர் ஆற்றில் செல்லுவது போல முக்கியூர் கிராமத்திற்குள் நுழைந்திருக்கிறது. இதனால் முக்கியூர் கிராமத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால்
வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ஏரி உடைப்பை சரி செய்து குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள தண்ணீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு முட்டியூர் கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர். பரணிராஜ், தங்களுடைய தகவலுக்கு நன்றி.